அஸ்வின், நீ வந்துட்டு வெளியூர்ல இருந்து இங்க வந்தேன்னு கேள்விப்பட்டேன். அப்ப நீ எங்க இருந்து இங்க வந்த? நான் வந்து நாகர்கோவில்ல இருந்து வந்தேன். எப்படி இந்த டியூஷனுக்கு வந்த? எங்கள் அண்ணன் வந்து 10th டியூஷன் தேடிட்டு இருக்கும்போது இங்கே டியூஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ வந்து எங்கள் அண்ணன் சேர்ந்தாங்க. எங்கள் அண்ணன் சேர்ந்து 10th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாங்க. உங்க அண்ணன் எப்போ வந்தாங்க ஃபர்ஸ்ட் இந்த டியூஷனுக்குள்ள? 10th 10th எந்த எக்ஸாம்? இல்லை ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டாங்களா? 10th குவார்ட்டர்லிக்கு அப்புறம் வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் 10th வந்து நல்ல மார்க் எடுத்தனால என்னை அடுத்த வருஷமே இங்கே சேர்த்தாங்க. நான் 8th இங்கே வந்துட்டுருக்கேன். நீ என்ன அச்சீவ் பண்ண இங்கே வந்த? நான் வந்து பாஸ் மார்க் போதும் அந்த மாதிரி அச்சீவ் பண்ணலான்னு வந்தேன். இப்போ நீ உள்ள வரும்போது இந்த மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்திருப்பல, எவ்வளோ எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து? ஒரு 200 to 250 அந்த மாதிரி எடுத்துடலான்னு வந்தேன். இப்போ வந்து நான் 4 எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு 420லேருந்து 450 வரைக்கும் வந்துடும். இப்போ உன்னோட எஃபர்ட்ஸ் எங்களுக்கு தெரியும். இப்போ டியூஷன் சைட்லேருந்து உனக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் கிடைச்சிது? எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்க? டியூஷன் வந்து ஸ்கூல் லீவ் அப்போலாம் டியூஷன் வச்சு காலையிலையும் சாயந்தரமும் டியூஷன் வைப்பார். அப்புறம் வந்து எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் சொல்லி தருவார். அது மாதிரி சப்போர்ட் கொடுத்தாரு. இந்த தமிழ் டிக்டேஷன் இது தமிழ் டிக்டேஷன்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உனக்கு எப்படி யூஸ் ஆச்சு? தமிழ் டிக்டேஷன் வந்து எனக்கு தமிழ் அவ்வளோக்கா வராது. அந்த டிக்டேஷன் வச்சு எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவ்வளோக்கா இல்லாத மாதிரி. ஏன் நீ வந்துட்டு இந்த ஏதோ ஜஸ்ட் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்த? எதுனால? அது வந்து எனக்கு 8th அவ்வளோக்கா படிக்க வராதுக்கா. அப்போ வந்து அவ்வளோக்கா படிக்க மாட்டேன். அதனால் ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு வந்துடலாம்.